ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அக்டோபர் 26 முதல் நவம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் உச்ச நிலையில் இருப்பது என்பது ஒரு மகத்தான ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ராசிநாதன் உச்சமடைஞ்சால் வாழ்க்கையில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். நினைத்ததை சாதிக்க முடியும், நினைக்காத விஷயங்கள் கூட கைகூடும், செல்வம் செல்வாக்கு சேரும். அதே நேரத்தில் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது தன பிராப்தி அப்படின்னு சொல்லணும். பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்கிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். ஏன் என்று சொன்னால் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. அப்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நீங்கள் வெற்றியடையப் போகிறீர்கள். உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், இப்படி சொல்லிகிட்டே டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நினைச்சதை சாதிக்க முடியும். உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல பேர் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். உதாரணமாக ஒரு வழக்கறிஞர் இருக்கிறீங்க, நல்ல ஆர்குமெண்ட் பண்ணி கேஸை சக்ஸஸ் வாதிட்டு வெற்றி அடைய செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சமூகத்தில், அந்த வழக்கறிஞர்கள் வட்டாரத்தில் மட்டுமல்ல, சமூகத்தில், அந்த கோர்ட்டு வளாகத்திலும் சரி, சமூகத்திலும் சரி உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையும், ரேட்டிங்கும் கூடுங்க. அதுபோல் ஜோதிட அறிஞர்கள் இருக்காங்க. ஜோதிட பெருமக்களுக்கும் சிறப்பான காலம். ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. நல்லாசிரியர் விருதுக்கான ஒரு விதை இப்போது இது பண்ணுவாங்க. நல்லா கிளாஸ் எடுக்கிறாரு, நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல புரிகிற அளவுக்கு பாடம் நடத்துகிறாருன்னு மற்றவங்க புரிஞ்சு ஒவ்வொருத்தராக அதை ஆர்கனைஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நல்லாசிரியர் விருதுக்கான இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். சூப்பருங்க.
ராகு பகவான் 3ல் இருந்தால் அளப்பரிய பலனை எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மலமலனை நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி ஒரு உச்சத்தை அடையக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கும். என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா 3ல் ராகு இருக்கிறதால இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த 4ஆம் இடத்தில் சனி இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு என்னங்க கதை அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாரும் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, நீங்கள் சொன்னது நடந்துட்டா இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்ற மாதிரி கமெண்ட் கொடுக்குறீங்க. பார்த்தேன் நான். அதாவது நான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணலைங்க. இது பொது பலன் தான். பொது பலன் ஒரு 30 விழுக்காடு தான் சரிப்பட்டு வரும். மீதி 70 விழுக்காடு நீங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தலையெழுத்துப்படி நடக்கும். இந்த 30 விழுக்காடு ஒரு காமனான ஒரு ஃபேக்டர். இது இந்த 30 விழுக்காடு 100 விழுக்காடாக எப்படிங்க மாறும்? இது ஒரு கமெண்ட்ஸு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு அழகாக போடுறீங்க, சூப்பராக போடுறீங்க. நான் ஒவ்வொரு பதிவில் சொல்லிகிட்ருக்கேன், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலை. ஒரு பொதுவான ஒரு நிலை இது. இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு 30 விழுக்காடு. உதாரணமாக உங்கள் பிறப்பு ஜாதகம் இப்போ அதனுடைய தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இதனுடைய அமைப்பும் கூட்டு சேர்ந்து ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பிறப்பு ஜாதக அமைப்பில் இப்பொழுது தசாபுத்தி சரியில்லை என்று சொன்னால் இந்த 30 விழுக்காடு எங்கு போய் உட்காரும் சொல்லுங்கள்? எப்படி 100 விழுக்காடாக மாறும்? அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக தான் நீங்கள் நம்ம சொல்கிறது. நம்ம கடவுள் பொதுவாக நாங்கள் பொது பலனை நம்ம சொல்கிறோம். பொது பலன் தான் இது. யாருடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலைங்க. இந்த 3ஆம் இடத்து ராகு அப்படின்னும் பொழுது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ராகு பகவான் நல்ல நிலையில் இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். சரி, 4ல் சனி, அர்த்தாஷ்டம சனியை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் நிறைய சொல்லிகிட்டே இருக்கீங்களே பாசிட்டிவாக, நெகட்டிவ் இல்லையான்னு கேட்கலாம். சார், 4ல் சனி இருக்கிறது, சனி பகவானுடைய அவருடைய வேலையை அவர் செய்வார். ஆனால் குரு பார்த்துட்டார். சனி பகவானை எந்த ஒரு கொடிய கிரகத்தையும் குரு பார்த்தால் அந்த கிரகம் தீய பலனை வழங்காது. அப்போது அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன் நிச்சயமாக இல்லை, மாறாக நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாக. இருந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். ஆனாலும் கூட உங்களுக்கு கேது 9ல் இருக்காது. அது ஒன்று தாங்க உங்களுக்கு மைனஸு. கேது பகவான் 9ல் இருக்கிறதால தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஒரு சில நேரத்தில் பாக்கிய தடைகள் ஏற்படும். ஆனால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரைகள் போவீங்க, நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள், அன்னதானம் செய்வீர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. கேது 9ல் இருக்கிறது ஒரு பாக்கிய தடை, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அமையும். ஆனால் 9க்குடையவன் 11ல் நீச்ச பங்கம் பெறுகிறார். சூப்பர், ஒன்றும் குறையில்லை. தந்தையினுடைய நிலை சூப்பர். தந்தை உங்களுக்கு அனுசரணையாக, அனுகூலமாக, நல்லது செய்யக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலும் 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது அதாவது சத்துருஸ்தானம்,
ரோணரோக சத்துருஸ்தானம். அப்போ அந்த இடத்துல இருந்து சனி பார்க்குறாருன்னா எதிரிகளுடைய தாக்கம் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் வெற்றி, உங்களுக்கு தான் வெற்றி. கடன் சுமை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன் மைண்டு, சில டென்ஷன் இருக்கும், இருந்தாலும் அதை சரி பண்ணிடுவீங்க. மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் இந்த 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமினிக்கு அதெல்லாம் வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா ஒரு அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் அதே நிலை தான். வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் அதிகமாக வேலை பார்ப்பீங்க. அப்போ இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கிடைக்கும். பாருங்கள், புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். புதன் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, சுக்கிரன் 11 இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அரசு கருவூலம், வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, மற்றபடி இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடியவர்கள், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்து தொழில் நடத்தக்கூடியவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டரு, இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான சாதிக்கக்கூடிய, சரித்திரம் படைக்கக்கூடிய உங்கள் காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் காட்டில் மழைங்க. தனுர் ராசி அன்பர்களுக்கு உங்கள் காட்டில் மழை. ஆனால் ராசிநாதன் உச்சமடைந்திருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. ஆனால் எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆனால் நீங்கள் பார்த்தா உங்கள் ஒரு வித்தியாசமாக தெரிவிங்க. டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஏன்னா அதிகப்படியான உழைப்பு, வேலைன்னு பம்பரமாக ஓடிட்டுருப்பீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் காசு பணம் சேரும், வங்கி கணக்கு உயரும். பாருங்கள், இந்த செவ்வாய் பகவான் 12 ஆட்சி பெற்று குரு பார்வையில் குரு மங்கள யோகத்தில் இருக்கார். அதனால் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரசாயன துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ப்ரைவேட் செக்யூரிட்டி, அதாவது யூனிஃபார்ம் போட்ட ப்ரைவேட் செக்யூரிட்டி, இவங்க எல்லாருக்குமே ஒரு உற்சாகமான ஒரு வாரம். இந்த வாரம் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாம். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னார், இந்த குரு உச்சமடைஞ்சு இருக்கிறது, ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை கருதி அவங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ், லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள் வாங்கி தருவீங்க. வீட்டுக்கும் ஒரு பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில், திருமணத்துக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நகை நட்டு, தங்க நகை, வெள்ளி பாத்திரங்கள் வாங்கக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்கிறது. இதில் பாருங்கள், 10க்குடையவன் உச்சம், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ராசிநாதன் உச்சம், 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் மைனஸு, ஆனால் குரு பார்க்குறார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும்னு சொல்லணும், வைக்காது. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு வைக்கும்னு சொல்லணும், ஆனால் அதெல்லாம் இருக்காது குரு பார்க்குறதால. ஒரு சிலர் சொத்து வத்து வாங்கிறதுக்கான ஒரு அம்சம் இருக்குது, அதற்கான காலகட்டம் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்வீர்கள். இந்த வாரம் வளர்பிறை நாட்களாக இருப்பதால் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி, அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல போகிறீர்கள். குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. தந்தையால் யோக பாக்கியங்கள், அரசாங்கத்தில், அதாவது அரசியல்வாதிகளுக்கு நினைச்சதை சாதிக்க முடியும்.
அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். அதற்கான வழிவகைகள் இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார், குரு பகவானும் ஏற்படுத்தி தருவார். தயாராக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 9ல் கேது இருப்பதால் ஓம் அமிர்த கேதுவே நமக பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.